அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே கடுமையான மோதல் நிகழ்ந்து வருகிறது. இருவரும் தங்களது கூட்டங்களில் மாறி மாறி தாக்கி பேசி வருகின்றனர். அண்மையில் நடைபெற்ற ஓபிஎஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் இபிஎஸ்க்கு எதிராக புரட்சி காவலர் என ஓபிஎஸ்க்கு பட்டம் அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவேன் என ஓபிஎஸ் கூறி வருகிறார். இப்படி இருவருக்கும் இடையே கடுமையான மோதல் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஓபிஎஸ் குறித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் பன்னீர்செல்வம் வெத்துவேட்டு எனவும் அவருடைய சகாப்தம் முடிந்துவிட்டதாக கூறியுள்ளார். மேலும் அவர் சொல்வதை யாரும் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை என கூறியுள்ளார். இன்றைக்கு பாண்டியிலே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் ஓபிஎஸ் என்பது ஒரு வெத்துவெட்டு, அவருடைய சகாப்தம் முடிந்து போன ஒன்று. இன்றைக்கு பெருங்காய டப்பா சத்தம் போடும்போது போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதை யாரும் இங்க காது கொடுத்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.